Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fly stitches. பாருங்க நம்ம எப்படி போடுறோம்னு. ஃபர்ஸ்ட் ஒரு லாங் stitches. அப்புறம் ஊசியை வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு அங்க ஒரு குட்டி லாக் போடுறோம், குட்டி செயின் போட்டு அங்க இருந்து மறுபடியும் ஒரு லாங் stitches போடுறோம். மறுபடியும் அங்க இருந்து ஊசியை நம்ம எப்படி மேல் நோக்கி இழுத்து கிராஸா எடுக்கறோம்னு பாருங்க. எடுத்துட்டு மறுபடியும் அங்க ஒரு குட்டி செயின் போடுறோம். போட்டுட்டு இப்போ ஒரு இன்னொரு செயின் போடுறோம். நம்ம எப்படி மார்க் பண்ணிருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு ஏத்த மாதிரி மறுபடியும் ஒரு லாங் செயின் போட்டு அங்க ஒரு குட்டி செயின் போடுறோம். ஒரு லாங் செயின், இப்போ ஒரு குட்டி செயின். அந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் தான் நம்ம வந்துட்டு குட்டி செயின் வந்து போடுறோம். ஏன்னா நகராம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு குட்டி செயின் போட்டு அப்புறம் ஒரு நார்மல் செயின் ஸ்டிட்ச் போட்டு மறுபடியும் ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஊசி வந்து எப்படி கொடுத்துட்டு மேலே நூல் எடுக்கும்போது எப்படி இழுக்கிறேன்னு பாருங்க. ரிவர்ஸ்ல வரணும். ரிவர்ஸ்ல வந்து ஒரு குட்டி செயின் போடணும். ஆப்போசிட்ல அதே மாதிரி போயிட்டு வரும்போது ரிவர்ஸ்ல வரணும். மறுபடியும் ஒரு குட்டி செயின் போடணும். அப்புறம் நார்மல் செயின் போட்டு நீங்க இது பார்க்கிறதுக்கு வந்து ஃப்ளை ஸ்டிச்சஸ் ஆப்போசிட் கோடு மாதிரி இருக்கும். இது வந்து லீஃப் ஃபில் பண்றதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்க இதல பாத்தீங்கன்னா நாங்க லீஃப் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ பாத்தீங்கன்னா தான் புரியும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நிறைய இடத்துல லீஃப் ஃபில்லிங்க்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பாருங்க. இது வந்துட்டு நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. இது நிறைய லீஃப் ஃபில்லிங்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி போடுறோம்னு பாருங்க. ஒரு செயின் போடுறோம். அங்க இருந்து லாங் செயின் எடுக்கிறோம். லாங் செயின் எடுத்துட்டு ரிவர்ஸ்ல நூல் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்க. அங்க ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஆப்போசிட் சைடு ஒரு லாங் செயின் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல சென்டர் பாயிண்ட்க்கே நம்ம வந்துட்டு அங்க ஒரு லாக் செயின் போடுறோம். நம்ம போடுற இந்த மெத்தட்ல வந்து சென்டர்ல மட்டும் தான் வந்து குட்டி செயின் போடுறோம். வேற எங்கேயுமே குட்டி செயின் கிடையாது. ஆப்போசிட்ல ரிவர்ஸ்ல சென்டரே வந்துட்டு மறுபடியும் அங்க லாக் போடுறோம். நீங்க இது உங்களுக்கு இது போட ஈஸியா இருக்கும். லீஃப் ஃபில்லிங் போடும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி 3 லைன் போட்டுட்டு வரைஞ்சிட்டு நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. பிராக்டீஸ் பண்ணிட்டு லீஃப் ட்ரை பண்ணுங்க. லீஃப் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வரும். இது பிராக்டீஸ் எடுக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் silk threadன்றதுனால. நீங்க பிராக்டீஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ற நீடில் வந்துட்டு அயன் நீடில் த்ரெட் வர்க்குக்காக யூஸ் பண்றேன். நிறைய துலிப் நீடில் தான் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அயன்ல த்ரெட் நீடில் கேட்டிங்கனா கிடைக்கும். நீங்க அத வாங்கி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அதோட கொக்கி அந்த முனையில ஹெட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைவா தெரியும் பார்க்க. உங்களுக்கு துலிப் நீடில விட இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு போடும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம போட்டுருக்க அந்த டைப்பை வச்சு ஒரு வகையான ஒரு லீஃப் போட்டுருக்கேன். நீங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லாங் செயின் ஸ்டிட்ச் ரிவர்ஸ்ல பேக் சைடு வந்துட்டேன். பக்கத்துல ஒரு செயின் ஆப்போசிட் மறுபடியும் அங்க ஒரு குட்டி செயின். அதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு லாங் செயின் ரிவர்ஸ்ல சென்டர் பாயிண்ட் வரேன். அங்க ஒரு குட்டி லாக் போடுறேன். அதுக்கு ஆப்போசிட் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். அதுக்கு ஆப்போசிட் ஒரு லாங் செயின், சென்டர்ல ஒரு குட்டி லாக். அது பார்க்கிறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு நீங்க ப்ளவுஸ்ல கையில புட்டாஸ் போடுறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து இந்த silk thread யூஸ் பண்ணி சாரியோட கலரை மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி போடும்போது பார்க்க நீட்டா அழகா தெரியும். சுடிதார்ல எல்லாம் போட்டு பாருங்க யூஸ் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். நீங்க வந்து த்ரெட்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க அதிலே எம்ப்ராய்டரி வந்த மாதிரி இருக்கும். நீங்க த்ரெட் வர்க் பண்ணீங்கனா அவ்வளோ நீட்னஸா தெரியும். நீங்க இத நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. இதுல இன்னும் நிறைய மாடல்லாம் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எண்ட் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செயின் எடுக்கிறோம். செகண்ட் செயின் எடுத்துட்டு செகண்ட் செயின்க்குள்ள ஃபர்ஸ்ட் செயினை புடிச்சிக்கிட்டு கீழ இருக்க நூலை வந்து இழுத்தீங்கன்னா லாக் உங்களுக்கு விழுந்துரும். அடுத்து நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஒரு லீஃப் வந்து
ஒரு இலை ஷேப்பில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு சென்டர் லைன் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு எப்போவுமே வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. மேலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஆப்போசிட் போட போகிறீங்க. சென்ட்ரு பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குட்டி செயின் வரும். நீங்கள் மேலே எப்படி போட்டிங்களோ அதே ஸ்டெப்பு யூஸ் பண்ணி தான் லீஃப் ஃபில்லிங்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் எப்படி போடுறன்றது உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச்சஸ் போடுறோம், ரிவர்ஸில் வரும், ஒரு சென்டரில் ஒரு குட்டி லாக் போடுறோம், ஆப்போசிட்டில் ஒரு லாங் செயின் போடுறோம். சென்ட்ரு பாயிண்ட் மட்டும்தான் நம்ம வந்து இதில் லாக் போட்டிருக்கோம். இது வந்து பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். நடுவில் மட்டும் அந்த வரிசையாக உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக தெரியும். அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு செயின் போடும் போது அது பார்க்க ஒரு இலையில நடுவில் போகிற கோடு மாதிரி தெரியும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அவுட்ரு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது சுற்றி செயின் ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவோம். செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த ஷார்ப் எடுக்கும் போது மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் நான் வந்து அதே கலர்லேயே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா அதை சுற்றி சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவுட்ரு லைன் வந்து போட்டு பார்க்கலாம். பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு இலைக்கு ஒரு காம்பு வரைஞ்சால் எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதிலேருந்து எப்படி அவுட்ரு லைன் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரி கிளாஸ் கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்சிங்.